வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. நீங்க எப்பயும் ஆரோக்கியத்தோடையும் அழகோடையும் இருக்கணும் அப்படிங்கறதா எங்களோட நோக்கம். வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்டா பார்க்க போறது உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச ஹெல்த் பத்தின விஷயம் தான். ஹெல்த் செக்மெண்ட்ல இன்னைக்கு டாக்டர் அனுப்ரியா நமக்காக பேச வந்திருக்காங்க. இந்த எபிசோட்ல நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைய ஆரோக்கியமே அழகுன்ற ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆரோக்கியம்னா என்ன. ஏன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஆரோக்கியம்னா என்ன, ஐம் ஹெல்தி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றத எல்லாரும் ஒரு ரியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஹெல்தின்றது டிசீசஸ் மட்டும் இல்லாதது ஹெல்தி கிடையாது. லைக் இன்னும் ஏன்னா நோய்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்ற அசம்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடாது. எனக்கு பிளட் ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதுனால நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஈவன் மைல்டு தலைவலி அடிக்கடி வர்றது, ஸ்கின் ட்ரையாக இருக்கிறது, பாடி அடிக்கடி இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கிறது, அதாவது ஹீட் ஜென்ரேட் ஆகிறது, இல்லாட்டி பார்த்திங்கன்னா இன்டைஜஷன் ஏற்படுறது, இல்லை அசிடிட்டி ஏற்படுறது, மைல்டு பெப்டிக் அல்சர் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது. இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் கூட, சிம்டம்ஸ்லாம் கூட நீங்கள் உங்களை ஆரோக்கியம் ஒரு நிறைவான ஆரோக்கியமாக உங்கள் உடல்நிலை இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்லேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பட் இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இல்லை, டிசீசஸ் வரத்துக்கான அறிகுறிகள், உங்கள் உடல் பேலன்ஸ்ட் ஸ்டேட்டில் இல்லை, நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றது தான் குறிக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன உபாதைகள் கூட நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். அந்த இனிஷியேட்டிவ்ஸ்னும் போது ஒரு சிம்பிள் ஆஸ்பெக்ட்ஸ், வீட்டில் தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய ஆரோக்கியமான பழக்க முறைகள் தான் ரொம்ப முக்கியம். இதுக்காக மெடிக்கேஷன் எடுக்கணுமோ இல்லை ஒரு பர்டிகுலர் தெரப்பி எடுக்கணுமோ அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம பழக்க முறைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இல்லை முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. ஸோ இந்த ஆரோக்கியமான பழக்க முறைகள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த 5 pillars ஆஃப் ஹெல்த், அதாவது 5 எலமெண்ட்ஸ், ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா 5 எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது பூதங்கள் இருக்கிற மாதிரி நம்ம உலகத்தில். ஸோ இது எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க ரொம்ப ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு. ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோதெரப்பினா தண்ணீர், உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ தண்ணியை பயன்படுத்துகிற முறை. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு முறை. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எக்ஸசைஸ் நான் மீன் பண்ணுறது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம தினம் தினம் நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய மூலிகை, அதாவது ஹெர்பல் இன்டேக்ஸ். லைக் ஏற்கனவே நம்ம நிறைய ஹெர்ப்ஸோட பெனிஃபிட்ஸை பற்றியும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அந்த ஹெர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 5வது எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் பேலன்ஸ்னு வரும்போது எந்த அளவுக்கு நம்ம மென்டலி ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காக எந்த அளவுக்கு நம்மளால் ரிலாக்ஸ்டாக வாழ முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸை நம்ம அன்றாடம் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த 5 எலமெண்ட்ஸ் ஜஸ்ட் ஆசிட்டிஸ் ஃபார்மான ஒரு கான்செப்ட் கிடையாது. இதை நீப் கான்செப்ட்னு சொல்லிட்டு யூரோப்பில் ரொம்ப பரவலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை. ஸோ செபாஸ்டின் நீப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதரியார் தான் இதை இந்த கான்செப்டை ஸ்ட்ரக்சர் பண்ணவர். அவர் ஹைட்ரோதெரப்பியின் தந்தைன்னு அழைப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மூலிகை மற்றும் தண்ணீரினால் எந்த ஒரு உடலுக்கு ஏற்படும் உபாதைகளையும் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படின்றார். ஸோ இன்னைக்கு ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்னென்ன
என்னென்ன பழக்க வழக்கங்களில் வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இந்த மீன் டைம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாடியை வந்து எப்படி வந்து இந்த பழக்க வழக்கங்களை இன்கார்பரேட் பண்ண மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற ஆல்ரெடி ரிசைட் ஆகிருக்கிற டாக்ஸின்ஸை எப்படி வெளியேற்றுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா டிடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றணும் அப்படின்றது வந்து ஒரு காமன் டேர்மாக வந்து இன்றைக்கி வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதோட ரியல் யூஸ் என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு. ஸோ இந்த பழக்க முறைகள்லாம் ஏன் வரதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம பாடிக்கு வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றது தான் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏசிலேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு சிம்பிள் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற நமக்கு, பட் நம்ம பாடியும் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் தான், அதை நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து இன்னும் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து இன்னும் வரல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்து நம்ம அடி எடுத்து வைக்கணும். ஸோ அந்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த 5 பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிடாக்சிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, வீட்டிலேருந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு டிடாக்சிஃபிகேஷன் மெத்தட் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். அந்த வீட்டிலேருந்தே செஞ்சுக்கக்கூடிய டிடாக்சிஃபிகேஷன் மெத்தட் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஆயில் புல்லிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் செய்யக்கூடிய ஆயில் புல்லிங் தான். எய்தர் கோக்னட் ஆயிலையோ இல்லை ஒரு நல்லெண்ணெயிலையோ இதை நீங்கள் வந்து செய்யலாம். பட் இதை வந்து ப்ரொசீஜர் படி செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் புல்லிங்கை பண்ணணும். அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். ஏன்னா எல்லோரும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் ஆயில் புல்லிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். ஒரு 15 to 20 minutes கார்கிள் பண்ணணும். ஸோ தட் அந்த ஒலட்டைலிட்டி, அந்த ஆயிலோட ஒலட்டைல்னஸ் குறைஞ்சி லிக்விடாக மாறும். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறமேட்டு அந்த நம்ம வாயில் இருக்கிற அந்த உமிழ்நீரை துப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாயை பிளெயின் வாட்டர்னால காகுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு சிம்பிள் டாக்டிக் வந்து என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, n நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த n நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாய் துர்நாற்றத்தை வந்து அது வந்து குறைக்கும், ஏற்படாமல் பார்த்துக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் டென்டல் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கும். அதாவது உங்களோட டீத் ப்ளஸ் கம்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டைரெக்டாகவே இது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த சைனசிட்டிஸ், அல்சர் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி காக்லிங் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வராமல் அவங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப. ஃபைனல் திங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைஜஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மார்னிங் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த மாதிரி காக்லிங் பண்ணும்போது டைஜஷன் சிஸ்டம்ஸ் என்சைம்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி அன்னைக்கு முழுதும் நம்ம செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு அந்த நாள் முழுக்க வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் டைஜஸ்ட் ஆக்டிவிட்டி ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் வராமல் ஃபர்தர் வந்து டாக்ஸின்ஸ் எதுவும் ஜாயின்ஸ்லாம் போய் அக்யூமுலேட் பண்ணாமலும் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிம்பிள் ஆயில் புல்லிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து 5 to 10 minutes தான் உங்களுக்கு ஆகும். அந்த 10 minutesல நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மோர் தென் 10 பெனிஃபிட்ஸ் ஏற்படுத்துது. ஸோ இந்த சிம்பிள் ஆக்டை இமீடியட்டாக நம்ம வந்து நாளையிலேருந்தே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த டிடாக்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், எவ்ரி இண்டிவிஜுவலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இதை பேஸ் பண்ணி அந்த 5 எலமெண்ட்ஸ் எப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு டாக்டர் அனுப்பிரியா நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இப்போ நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட், இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட், பியூட்டி செக்மெண்ட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, குவிக் ஹேர் கட். ஹேர் கட்னாலே நார்மலாக ஒரு சலூனுக்கு போனால் ஒரு 1 hour வெயிட் பண்ண வச்சு 2 hours கட் பண்ணுவாங்க. ஹேர் கட்டே வேணாங்கிற அளவுக்கு நம்மளை பண்ணிடுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா வந்து குவிக் ஹேர் கட் சொல்லி தர போகிறாங்க. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் ஹேர் கட். குவிக்காக எப்படி ஹேர் கட் பண்ணி நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சிம்பிளான லேயர் கட் சூஸ் பண்ணலாம். அதை எப்படி செய்ய போகிறோன்றது பாருங்கள்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் கட். இப்போது கவிதாவோட ஹேர் வந்து ஆல்ரெடி லேயர்ஸில் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு குவிக்கான ஹேர் கட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஃபுல் ஹேர்லேயும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் மூஸ் யூஸ் பண்ண போகிறோம். மூஸ் அப்படின்றது நம்மளுடைய வால்யூம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ மெயினாக அவங்களுடைய ஃப்ரண்ட்டில், சைடில் எல்லா இடத்துக்கும் இந்த மூஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண உடனே ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த ஃப்ரிஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிடும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு க்ரீம். இந்த க்ரீம் வந்து எங்கள் லோவர் பார்ட் ஆஃப் த ஹேருக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது மூஸ், க்ரீம் ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம், இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ட்ரையர். உள்ள ஹேர் ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிவிட்டு எல்லா ஹேரையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இந்த இடத்துல நல்லா ஹையாக மேலே தூக்கிட்டு ஒரு போனிடெயில் போடும். ஹேரை நல்லா மேலே தூக்கி கட் பண்ண போகிறோம். அடுத்ததான் அதுக்கு லேயர்ஸ் கொடுக்கறதுக்காக தின்னிங் ஷியர்ஸ் அப்படின்ற ஒரு கத்திரிக்கோலால் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ரப்பர் பேண்டை எடுக்க போகிறோம். ஸோ உடனே உங்களுக்கு ஃபுல் வால்யூம் அண்ட் நல்ல ஒரு செட்டிங் கிடச்சிடும். ரொம்ப ஈஸியான, ரொம்ப குயிக்கான ஒரு சேஞ்சை நம்ம ஏற்படுத்தலாம். நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் நம்ம கவிதாவோட ஃபேஸ், ஹேர் எல்லாம் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு ஆல்ரெடி லேயர் கட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோம். கொஞ்சம் ஹேரை கட் பண்ணியிருக்கோம், அது லேயரில் விழுற மாதிரி. அதனால் இப்போ அவங்களுக்கு லூஸாக விடும்போது ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரியும். அதே மாதிரி வேணும்னா அவங்க போனிடெயிலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டை நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் கவிதாவோட ஹேரை பார்த்தோம். அவங்களுடைய ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு லேயர் கட் செஞ்சுருக்கோம். அந்த லேயர் கட் செஞ்ச அப்புறம் அவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக மாறி இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வசந்தரா.
சீக்கிரமா வந்துட்டு ஒரு ஹேர் கட் பண்ண முடியும் அப்படிங்கறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். உங்களுக்கும் இதே ஷாக் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ நீங்களும் இந்த குவிக் ஹேர் கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த செக்மெண்ட்டும் இந்த எபிசோடும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா முடியுது. இதே மாதிரி நாளைக்கும் நானே வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, it's me saying bye, VJ Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.